ஓம் கம் கணபதியே போற்றி. இந்த எண்ணை நீ இப்பொழுது பார்த்திருந்தால் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. உன் வாழ்க்கை உன்னிடம் பேசத் தொடங்கியுள்ளது. இதுவரை நீ எடுத்த பாதையில் சோர்வு இருந்திருக்கலாம், முயற்சிகள் பலன் தராமல் போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த நிலை உனக்கு இல்லை. ஏனென்றால் அதிர்ஷ்டம் இப்பொழுது உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. கஷ்டம் அது உன் வாழ்க்கையை திசை திருப்பும் சின்னம்தான். நீ தவறான வழியில் சென்றால் வாழ்க்கை உன்னை நிறுத்தும், சரியான வழியில் சென்றால் வாழ்க்கை உன்னை முன்னேற்றும். அதனால்தான் சில விஷயங்கள் தாமதப்படுகிறது. நீ மறுப்பு என்று அதை நினைக்காதே, அது உன் வாழ்விற்கான ஒரு பாதுகாப்பு. இந்த எண்ணை நீ இப்பொழுது பார்க்கும் தருணம் இப்பொழுது தொடங்கு என்று சொல்லும் ஒரு உள்குரல். நீ நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை இன்னும் தள்ளி வைக்காதே. அது சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதற்கான ஒரு முயற்சியை எடு. அந்த ஒரு முயற்சி நீ நினைக்காத அளவுக்கு வெற்றியின் வாசலை இப்பொழுது திறக்கும். நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் 3 விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் சிந்தனை, உன் பழக்கம், உன் நடவடிக்கை. நீ என்ன நினைக்கிறாயோ அதேதான் உன் வாழ்க்கையாக மாறும். நீ என்ன செய்கிறாயோ அதே பலன்தான் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ தினமும் சிறிய முன்னேற்றம் செய்தால் ஒரு நாள் அது பெரிய வெற்றியாக மாறும். நினைவில் கொள், வெற்றி திடீரென்று வருவது இல்லை, அது மெதுவாக உருவாகி பிறகு வருகிறது. பெரிய மாற்றமும் அப்படித்தான், ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒரு நாள் அது நடந்து விட்டது என்று உணருவாய். இந்த எண் உனக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. நம்பிக்கையை விடாதே, நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய், தொடர்ந்து செல் என்று. நீ பயப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உன் வளர்ச்சியின் கதவுகள்தான். நீ தவிர்க்கும் சவால்கள் உன் வெற்றியின் வாய்ப்புகள்தான். அதனால் ஓடாதே, ஒளியாதே, எதிர்கொள். விழுந்தாலும் பரவாயில்லை என்று தொடர்ந்து முயற்சியை நிறுத்தாமல் செய். இந்த நேரத்தில் நீ எடுக்கும் ஒரு முடிவு உன் அடுத்த 10 ஆண்டுகளை மாற்றும் சக்தியை பெற்றது. அதனால் தெளிவாக யோசி. நல்லது உன்னை நோக்கி வருகின்றது என்பதன் அடையாளம்தான் இந்த எண்ணை நீ பார்த்திருப்பது. நீ மனதை அமைதியாக வைத்தால் உனக்கு சரியான வழி தெரியும். நீ உன்னை நம்பினால் உலகம் உன்னை நம்பும். நீ ஆரம்பித்தால் அருள் உன்னோடு சேரும். இது உன் வாழ்விற்கான திருப்பு முனை. உன் வாழ்க்கையை இன்று முதல் நீ நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கப் போகிறாய் என்பதற்கான ஒரு அடையாள சின்னம். இந்த எண்ணை நீ பார்த்த பிறகு உன் வாழ்க்கை இதேபடியே இருக்காது. ஏனென்றால் நீ இப்பொழுது விழித்து கொண்டு விட்டாய். இதுவரை வெளி உலகத்தை மாற்ற நீ முயற்சி செய்தாய். ஆனால் உண்மையான மாற்றம் உள்ளிருந்துதான் தொடங்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாய். உன் எண்ணங்களை நீ கவனித்து பார்த்தாயா? அதில் எதற்கு இவ்வளவு பயம் இருக்கிறது, இவ்வளவு சந்தேகம் இருக்கிறது? அந்த பயமும் சந்தேகமும் தான் உன் வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளுகிறது. நீ நினைக்கிறாய் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று. ஆனால் வாழ்க்கை கேட்கிறது, நீ அதற்கு தயாரா? நல்லது வருவதற்கு முன் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு நீ வர வேண்டும். அதனால்தான் சில நேரங்களில் விரும்பியது கிடைக்காமல் போகிறது. அது உன்னிடம் வராமல் இல்லை, நீ அதை ஏற்க தயாராக இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் இந்த எண்ணை நீ இப்பொழுது பார்ப்பதற்கு முக்கிய காரணம், இப்பொழுது உன் உள்ளத்தை நீ மாற்றிக்கொள்ள விரும்புகிறாய். நீ உன்னை குறை சொல்லும் பழக்கத்தை நிறுத்தி கொள்ளப் போகிறாய். உன் தவறுகளை ஏற்றுக்கொண்டு சரி செய்ய போகிறாய் என்பதன் அர்த்தம். இனிமேல் நீ கடந்ததை நினைத்து வருந்தக்கூடாது. அது ஒரு பாடம் என்று கடந்து வந்துவிட வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் உன்னை நீ வெல்ல வேண்டும். மற்றவர்களை வெல்வது பெரிய விஷயம் இல்லை. உன் சோம்பேறித்தனத்தை வெல்வதுதான் உண்மையான வெற்றி. நீ உன் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதுதான் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அதனால் உன் நாளை நீ கவனமாக அமைத்துக்கொள். சிறிய பழக்கங்கள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். காலை எழுகின்ற நேரமும் நீ பேசும் வார்த்தைகளையும் நீ செலவழிக்கும் நேரத்தையும் இவைகளை பொறுத்துதான் உன் வாழ்க்கை உருவாக்குகிறது. இன்றிலிருந்து ஒரு முடிவை எடுத்துக்கொள். நான் மாறப்போகின்றேன். அதனால் என் திசை மாறப்போகின்றது. நான் காத்திருந்த அத்தனையும் என்னிடம் வந்து சேரப்போகின்றது. நான் மனதை கட்டுப்படுத்தி வாழ்க்கையை என் கட்டுப்பாட்டில் வைப்பேன். எண்ணங்களை மாற்றினால் உலகமே மாறும். இவை எல்லாம் உன் மனதில் இனி பதிய வேண்டிய வார்த்தைகள். இதை எல்லாவற்றையும் நீ சரியாக பின்பற்றினால் உன் வாழ்க்கை மாறும். நல்லது நடக்கும்.